டு ரிஸ்பானா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் வந்து ஒரு குழம்பு மெனு தான் பார்க்க போகிறோம். என்ன குழம்பு அப்படின்னா மொச்சப்பயிறு குழம்பு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வந்து ஒரு பேன் வந்து அடுப்பில் வச்சுருக்கேன். பேன் நல்லா ஹீட் ஆகட்டும். நம்ம வந்து ஆயில் சேர்த்துக்கலாம். பேன் ஹீட் ஆகிடுச்சு. அதில் வந்து ஒரு 3 டீஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். நல்லா காஞ்சிடுச்சு. அதில் வந்து ஒரு 10-15 வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் நல்லா பொரியட்டும். இப்போ வெந்தயம் நல்லா பொரிஞ்சிச்சு. அதில் வந்து ஒரு 10-15 சின்ன வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி அது கூடயே 2 பூண்டு பல் சேர்த்துருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். ஓரளவுக்கு வதங்கட்டும். அப்புறம் நம்ம பயிர் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறிடுச்சு. இதில் வந்து மொச்சப்பயிரை சேர்த்துக்கலாம். மொச்சப்பயிர் சேர்த்து நல்லா அந்த மொச்சப்பயிர் வந்து கலர் மாதிரி வரட்டும். பயிர் நல்லா ப்ரௌன் கலர் மாதிரி வரட்டும். இது கூட நீங்கள் இப்போ கத்திரிக்காய் சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம். அப்படியே நம்ம வந்து அது வேகட்டும். நான் வந்து தேங்காய் பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு ஒரு தேங்காய் பத்தை எடுத்து அது கூடயே ஒரே ஒரு தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்து நல்லா வலுவலுன்னு பேஸ்ட்டுக்குள்ளே அரைச்சி வச்சுருக்கேன். இது இருக்கட்டும். இந்த தேங்காய் பேஸ்ட்டு கூடயே நான் வந்து ஒரு நெல்லிக்காய் அளவு புளி சேர்த்துருக்கேன். கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அந்த இது கூடயே சேர்த்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா மொச்சப்பயிர் நல்லா கலர் மாதிரி வந்துடுச்சு. இதில் வந்து நம்ம அரைச்சி தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்தாச்சு. இதில் வந்து மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள். இப்போ இது கூடயே குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ வந்து மசாலா ஐட்டம் எல்லாம் சேர்த்தாச்சு. ஒரு தட்டு போட்டு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கனாலே தெரியும் சூப்பரான மொச்சப்பயிர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. என்கிட்ட கத்திரிக்காய் இல்லை, இல்லைன்னா போட்டுருப்பேன். உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க. நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.